ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸில் படிக்கிற ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக கேட்குற டவுட் இதுதான். நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. குறிப்பாக பர்டிகுலராக பார்த்தோம்னா அந்த 5th செமஸ்டர் அண்ட் 7th செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டு அதை தான் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்ட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5th செமஸ்டர் அண்ட் 7th செமஸ்டர் எக்ஸாம் வந்து ப்ரீவியஸாக முடிஞ்சாலுமே வேல்யூஷன் அப்படின்றது கம்ப்ளீட் ஆனாலுமே பட் லோயர் செமஸ்டரோட அரியர் பேப்பர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வேல்யூஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கான வேல்யூஷன் டோட்டல் வேல்யூஷன் இன்னும் கண்டக்ட் பண்ணாமல் இருக்காங்க. எப்படி இந்த மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் கண்டக்ட் பண்ணிடுவாங்க, இன்னும் ஃபியூ டேஸில் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கான அரியர் ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணணும். கரண்ட் 5th அண்ட் 7th செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டை மட்டும் பர்டிகுலராக பப்ளிஷ் பண்ணலாம். அது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணிவிட்டு பட் அரியர் அதுக்கப்புறம் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலுமே ஃபேக்கல்ட்டி சைடில் அதை கேட்கும் போது காலேஜ் ஃபேக்கல்ட்டிஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒட்டு வாக்கில் ரிசல்ட் வரும் 5th செமஸ்டர் அண்ட் 7th செமஸ்டர் அதுக்கப்புறம் லோயர் செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட் எழுதுனவங்களுக்குலாம் டோட்டலாக ஒட்டு வாக்கில் தான் அட் அ டைமில் ஆக்சுவலாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் காலேஜ் ஃபேக்கல்ட்டிஸ் சைடில் அந்த மாதிரி தான் பேசிக்கிறாங்க. நம்ம கேட்டதுக்கு அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணுறேன். உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி வைங்க. அதிகமாக என்ன கமெண்ட் இருக்கோ அதே மாதிரி இப்போ நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்க மாதிரியே ஸோ அந்த அதிகமாக மேஜராக உள்ள கமெண்ட்ஸுக்குமே நான் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். தேங்க்யூ.